friends and welcome back to your channel House to Home. சும்மா சிக்கன் 65 ஸ்டைலில் சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணி அருமையான ஒரு 65 ரெசிபி எப்படி பண்ணலான்னு தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இது சோயா சங்க்ஸ்னே தெரியும், இல்லாட்டி கண்டிப்பாக சிக்கன் தான் நினைப்பாங்க. ஸோ வாங்க வீடியோக்கு போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சோயா சங்க்ஸ் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப சின்ன சோயா சங்க்ஸாக இருந்தால் வேண்டாம், கொஞ்சம் பெரிய சோயா சங்க்ஸாக இருந்தால் யூஸ் பண்ணுங்க. அதான் எடுத்து கடித்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இது ஒரு கொதி நல்லா வரட்டும். ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். இப்போ கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் இது அப்படியே ஊறட்டும். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு 2 தடவை நல்ல தண்ணியில் நான் அலசி எடுத்துட்டேன். அதில் ஏதாவது ஃபவுல் ஸ்மெல் இருந்தால் போயிடும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல தண்ணி இல்லாத மாதிரி கையாலேயே பிழிஞ்சு இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம், அப்புறமா லன்ச் கூட சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லாக்டவுன் டைமில் சிக்கன் சாப்பிட வேண்டான்னு யாரும் இதுவரை லீகலாக சொல்லலை. பட் இருந்தாலும் நிறைய பேர் வாங்காமல் சாப்பிடாம இருக்கிறீங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கங்க. ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்ததுனால அதை சும்மா ஒரு உரலில் வச்சு இடித்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் எப்படி சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரிங் கறிவேப்பிலை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், பெப்பர், காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிட்டு மிளகாத்தூள் மட்டுமே சேர்த்துக்கங்க. அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவரிங்காக கரம் மசாலா தூளும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சாட் மசாலா சேர்த்துக்கலாம், இட்டாலியன் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களோட விருப்பம். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையால் இதை நல்லா கிளறி விட்டுடலாம். நீங்கள் தயிர் சேர்க்க விருப்பப்படலை அப்படின்னா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். பட் பர்சனலி தயிர் சேர்த்திங்கன்னா நல்ல மாய்ஸ்டாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிளறிட்டோம். ஒரு பைண்டிங்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்து இதை நல்லா மறுபடியும் கலந்து விட்டுடலாம். அரிசி மாவு சேர்க்குறதுனால நல்ல ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் உங்ககிட்ட இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையும் சேர்த்துக்கங்க. அப்படி சேர்த்திங்கனாலும் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு வீட்டில் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னு இதை ட்ரை பண்ணாமல் விட்டுடாதீங்க. வெளியில் போய் வாங்க முடியாத சூழ்நிலையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அரிசி மாவும் ரவையும் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது மறுபடியும் நல்ல ஒரு தடவை கிளறிடலாம். கிளறிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை மேரினேட் பண்ணுறதுக்காக ஊற வச்சுடுங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. ஸோ அது ஊறிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் நல்ல எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் ட்ராப் பண்ணுங்க, அப்போ ஒட்டாமல் அழகாக வரும். நல்ல பக்கோடா மாதிரி தனித்தனியாக கிடைக்கும் உங்களுக்கு. எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும். நீங்கள் ஒன்றா போடுறப்ப எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க, இல்லாட்டி சட்டுன்னு கரிஞ்சிடும்.
வேகாமல் கரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணுங்கள். ஸோ ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடையும் நம்ம திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். இது பொரிச்சு நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், இல்லாட்டி சாசஸ் எல்லாம் சேர்த்து கிளறி மஞ்சூரியன் ஸ்டைல்லையும் ஃப்ரைட் ரைஸோடலாம் சர்வ் பண்ணலாம். அதுவும் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்களுக்காக நான் இன்னொரு நாள் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் திருப்பி போட்டுட்ருக்கிறேன். திருப்பி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு சைடும் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா இது எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. சும்மா சிக்கன் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ எண்ணெயிலேருந்து வடிகட்டினதுக்கு அப்புறமா இது ஒரு டிஷ்யூ பேப்பர் லைன் பண்ணியிருக்கிற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பிளேட் பண்ணிக்கலாம். வாசனையும் நல்லா ஜம்முன்னு வந்திருக்கு. கலரும் பாருங்கள் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குது. ஸோ இப்போ இதை பிளேட் பண்ணிடலாம். இது நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் டீ காஃபியோட, ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்போ க்ரீன் சில்லி சாஸோ மயோனீஸோ சேர்த்து கொடுங்க, அதையும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது இப்போ பிளேட் பண்ண போகிறோம். என்ன தான் நீங்கள் ரசித்து சமைச்சாலும் அது அழகாக ப்ரெசன்டபுளாக நீங்கள் வீட்டில் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கரெக்டாக அது கூட கொஞ்சம் பாசம் லவ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை பிளேட் பண்ணதுக்கப்புறமா நல்ல வெங்காயத்தை நல்ல ஃபைனாக சாப் பண்ணி ஹோட்டலெல்லாம் அப்படி மேலேயே தூவி கொடுப்பாங்களே அந்த மாதிரி நான் தூவி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோடு உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். Thanks for watching House to Home.